அட எதையோ இன்னைக்கு பைப்ளே கேலக்ஸி நியூ மெசேஜ்ல நான் என் வாட்சை மிஸ் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்றது? இந்த ஐடியா கண்டிப்பா ஒர்க் ஆகும். ஓ, இன்னைக்கு நோவா அண்ட் டிஃப்ளெட்டா? நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவர்களை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினதற்கு எனக்கு மனஸ்தாபமாயிருக்கிறது. நான் படைத்த பூமியானது எனக்கு முன்பாக சீர்கேடதாயிருக்கிறது. பூமி கொடுமையினால் நிறைந்திருக்கிறது. இதோ அதில் மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வலிகளை கெடுத்து கொண்டு வருகிறார்கள். நோவா, இதோ அடியேன் ஆண்டவரே. மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது. அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது. நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன். நீ குப்பையர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு. அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறம்புமாக சீல் பூசு. நீ அதை பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால், பேழையின் நீளம் 300 முழமும் அதன் அகலம் 50 முழமும் அதன் உயரம் 30 முழமுமாய் இருக்க வேண்டும். நீ பேழைக்கு ஒரு ஜன்னலை உண்டு பண்ணி மேல் தட்டுக்கு ஒரு முழத்தால் தீயிலே அதை செய்து முடித்து பேழையின் கதவை அதன் பக்கத்தில் வைத்து கீழ் அறைகளையும் 2ஆம் தட்டின் அறைகளையும் 3ஆம் தட்டின் அறைகளையும் பண்ண வேண்டும். வானத்தின் கீழ் ஜீவசுவாசம் உள்ள சகல மாம்ச ஜந்துகளையும் அழிக்க நான் பூமியின் மேல் ஜலப்பிரலாயத்தை வரப்பண்ணுவேன். பூமியில் உள்ள யாவும் மாண்டு போம். ஆனாலும் உன்னோடே நான் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். நீயும் உன்னோடு கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். சகலவித மாம்சமான ஜீவன்களிலும் ஆணும் பெண்ணுமாக வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடி உன்னுடன் உயிரோடே காக்கப்படுவதற்கு பேழைக்குள்ளே சேர்த்துக்கொள். ஜாதி ஜாதியான பறவைகளிலும் ஜாதி ஜாதியான மிருகங்களிலும் பூமியில் உள்ள சகல ஜாதி ஜாதியான ஊரும் பிராணிகளிலும் வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடி உயிரோடு காக்கப்படுவதற்கு உன்னிடத்தில் வரக்கடவுது. உனக்கும் அவைகளுக்கும் ஆகாரமாக சகலவித போஜன பாத்திரங்களையும் சேர்த்து உன்னிடத்தில் வைத்துக்கொள். நோவா, நீ புறப்பட்டு நான் உனக்கு கட்டளையிட்ட எல்லாவற்றையும் செய்ய தொடங்கு. தந்தையே, என் மகன்களே, ஆண்டவர் எனக்கு தரிசனமானார். அவர் எனக்கு கட்டளையிட்டார். அவர் என்னிடத்தில் கூறியது என்னவென்றால்,
நோவா, நீயும் உன்னோடு கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். சகலவித மாம்சமான ஜீவன்களிலும் பேழைக்குள்ளே சேர்த்துக்கொள். காட்டு மிருகங்கள் இடது புறமாகவும் நாட்டு மிருகங்கள் வலது புறமாகவும் செல்ல வேண்டும். அட, கணக்கச்சிதமாக பொருந்தியுள்ளது. இது ஏன் இவ்வளவு கடினமாக இருக்கிறது? அட, என்ன நடக்கின்றது? என் மகன்களே, ஏன் இன்னும் காத்து கொண்டிருக்கிறீர்கள்? மிருகங்கள் பயப்படாதிருக்கும்படி அதை காத்துக் கொள்ளுங்கள். சகோதரர்களே, மிருகங்களை காத்துக் கொள்ளுங்கள். ஜலம் பூமியில் தொடங்கிவிட்டது. தேவன் பூமியில் உள்ள எல்லா ஜீவன்களையும் அழிப்பார்.
தேவன் நோவாவையும் அவனோடு பேழையில் இருந்த அவன் குடும்பத்தையும் சகல ஜீவன்களையும் நினைத்தருளினார். தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார். அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. ஜலம் பூமியிலிருந்து நாளுக்கு நாள் வற்றி கொண்டு வந்தது. 150 நாளுக்கு பின்பு ஜலம் வடிந்தது. பேழையோ அரராத் என்னும் மலை மேல் தங்கிற்று. தேவன் நோவாவிடம் ஒரு காகத்தை வெளியே விட சொன்னார். அது புறப்பட்டு போய் பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போகும் வரைக்கும் போகிறதும் வருகிறதுமாயிருந்தது. பின்பு நோவா ஒரு புறாவை பேழையில் இருந்து வெளியே விட்டான். அந்த புறா இலைப்பாற இடம் காணாமல் திரும்பி பேழைக்கே அவனிடத்தில் வந்தது. பின்னும் 7 நாள் பொறுத்து நோவா மறுபடியும் புறாவை பேழையிலிருந்து வெளியே விட்டான். அந்த புறா சாயங்காலத்தில் அவனிடத்தில் வந்து சேர்ந்தது. அது ஒரு ஒலிவ மரத்தின் இலையை கொத்தி கொண்டு வந்தது. அதனால் நோவா பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்று என்று அறிந்தான். நோவா, நீயும் உன்னோடு கூட உன் மனைவியும் உன் குமாரரும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழையை விட்டு புறப்படுங்கள். உன்னிடத்தில் இருக்கிற சகலவித மாம்ச ஜந்துகளாகிய பறவைகளையும் மிருகங்களையும் பூமியின் மேல் ஊறுகிற சகல பிராணிகளையும் உன்னோடே வெளியே வரவிடு. அவைகள் பூமியிலே திரளாய் வத்திட்டு பூமியின் மேல் பலுகி பெருக கடவுது. நான் உங்களை ஆசீர்வதித்தபடியால் நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். உங்களை பற்றிய பயமும் அச்சமும் பூமியில் உள்ள சகல மிருகங்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் உண்டாயிருக்கும். பூமியிலே நடமாடுகிற யாவும் சமுத்திரத்தின் மச்சங்கள் யாவும் உங்களுக்கு கையளிக்கப்பட்டன. நடமாடுகிற ஜீவ ஜந்துகள் யாவும் உங்களுக்கு ஆகாரமாயிருப்பதாக. பசும் பூண்டுகளை உங்களுக்கு தந்தது போல அவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்தேன். மனுஷர் தேவசாயலில் உண்டாக்கப்பட்டபடியால் மனுஷனுடைய இரத்தத்தை எவன் சிந்துகிறானோ அவனுடைய இரத்தம் மனுஷனாலே சிந்தப்பட கடவுது. நீங்கள் பலுகி பெருகி பூமியிலே திரளாய் வர்த்தித்து விருதியாகுங்கள். நான் உங்களோடும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் சந்ததியோடும் உங்களோட பேழையிலிருந்து புறப்பட்ட சகல ஜீவ ஜந்துகள் முதல் இனி பூமியில் உண்டாக போகிற சகல ஜீவ ஜந்துகள் பரியந்தம் பறவைகளோடும் நாட்டு மிருகங்களோடும் உங்களிடத்தில் இருக்கிற பூமியில் உள்ள சகல காட்டு மிருகங்களோடும் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன். இனி மாம்சமானவைகள் எல்லாம் ஜலப்பிரளாயத்தினால் சங்கரிக்கப்படுவதில்லை என்றும் பூமியை அழிக்க இனி ஜலப்பிரளாயம் உண்டாகுவதில்லை என்றும் உங்களோட என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன். எனக்கும் உங்களுக்கும் உங்களிடத்தில் இருக்கும் சகல ஜீவ ஜந்துகளுக்கும் நித்திய தலைமுறைகளுக்கென்று நான் செய்கிற உடன்படிக்கையின் அடையாளமாக நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன். அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாயிருக்கும். அந்த வில் மேகத்தில் தோன்றும் போது தேவனுக்கும் பூமியின் மேல் உள்ள சகலவித மாம்ச ஜீவன்களுக்கும் உண்டான நித்திய உடன்படிக்கையை நான் நினைவு கூறும்படி அதை நோக்கி பார்ப்பேன். ஜஸ்ட் ஆசம். ஒரு கட்டத்துல
இந்த முழு உலகமே பாவத்துல நினைச்சிருந்தது. அதனால ஆண்டவர் முழு உலகத்தையும் அழிக்கணும்னு நினைச்சாரு. ஆனா நோவாக்கும் அவர் குடும்பத்துக்கு மட்டும் கர்த்தர் கண்களில் தயவு கிடைத்தது. அதனால உலகத்துல இருக்க எல்லா லைஃப்ஸையும் நோவாவால காப்பாத்தினாரு. அதே போல நம்மளும் கர்த்தருக்கு பிடிச்சவங்களா வாழ்ந்தா நம்மளை வச்சு அவர் பெரிய அற்புதங்கள் செய்வார். ஸோ இனிமேல் நான் நோவா மாதிரி கர்த்தருக்கு பிடிச்ச பிள்ளையா வாழ்வேன். நீங்களும் வாழுவீங்கன்னு நம்புறேன். மே காட் bless you.